ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன நல்லா சரி கீறி விட்டுட்டு கொஞ்சம் உரம் போடலான்னு வந்திருக்கேங்க. இது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக என்ன தெரியுமா, இது குப்பைமேனியோட விதை காற்றுல பரவி விழுந்து அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்கு. இது மருத்துவ செடி இருந்தாலும் இப்போ நமக்கு தேவையில்லாதது, அதனால் அது கிளச்செடி. சரி, அதெல்லாம் எடுத்து அள்ளி ஒரு தொட்டியில் போட்டுட்டு இவ்வளோ எடுக்கிறேன் வரல, என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வந்தது, பிள்ளையாரை நம்ம எதுக்கு வெளியில் போடணும்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோன்னா நம்ம எங்கே கொலக்கரையில் போடுவோம், பீச்சில் போடுவோம் இல்லையா, அவர் ஏன் வெளியில் போடுவானே, நம்மக்கிட்ட தான் தொட்டி இருக்கே, நம்ம யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்ட இப்போ என்ன ஆயிடுச்சு, களிமண் அப்படியே கட்டியாக நின்றுடுச்சு. சரி, அதுக்கு இன்றைக்கி தாண்டா நாளுன்னு சொல்லிட்டு அந்த களிமண்லாம் வாரி ஒரு தொட்டியில் போட்டுட்டு அந்த மண்ணையும் கீறி விட்டுட்டு வாங்கின போன் மீலை அப்படியே கொஞ்சம் போடுமான்னு, ஒரு கைப்பிடி போடுமான்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இருக்கா. சரி, அவள் போட்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்த தொட்டிலெல்லாம் மண்ணை கிளறி விட்டுட்டு இருந்தேன். எல்லா தொட்டிக்கும் போடுவான்னு பார்த்தா அந்த ஒரு தொட்டிக்கு போட்டுட்டு இது ரொம்ப வேலை பண்ண மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இந்த போன் மீல் எங்கே வாங்கினேன்னா மீஷோவில் தாங்க வாங்கினேன். நல்லா இருக்கான்னு தெரியாது, வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தால் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பவளமணி செடியில் போயிட்டு நான் விதையை கலெக்ட் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டான். சரி போ சொல்லிவிட்டு நான் மற்ற செடியோட மண்ணெல்லாம் கிளறி ஒரு கைப்பிடி போன் மீல் அதுக்கு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் தண்ணி விடுவோம். உரம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், அடுத்தது தண்ணி விடுவோம். நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நமக்கு அந்த செடியெலாம் சரியாக வர்றதில்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த செடி இருக்கு இல்லையா, இது விதையிலேருந்து தான் நான் மரமாக வளர்த்தேன். இந்த செடியிலேருந்து வந்த விதை தான் இந்த செடி. என்னுடைய பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய பவளமல்லி செடி வளர்ப்புன்னு போட்டிருப்பேன். அது நிறைய வியூஸ் போச்சு, அது நல்லா ரீச்சும் ஆச்சு எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி வந்தது தாங்க இது. ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட அந்தளவுக்கு சிறப்பாக வரதில்லை. சுட்டுட்டு வந்தோன்னா இல்லை அடுத்தவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லாவே வருது. இவ்வளோ விதை வச்சுன்னு என்ன பண்ண போகிறா தெரியாது. சரி, நான் என்ன பண்ணேன், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு உரம் கொடுத்தோன்னே தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணியை ஆஸ் யூஷுவல் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணியை ஊற்றிட்டு கிளம்பி போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.